அன்பு நெஞ்சங்களே, இன்று புனித வெள்ளி, ஆங்கிலத்தில் குட் ஃப்ரைடே என்போம். இயேசுவின் பாடுகள் மரணத்தை நினைவுபடுத்தும் சோக நாள். எப்படி நமக்கு நல்ல நாளாய் இருக்க முடியும்? இயேசுவில் நிறைவேறிய கடவுளின் மீட்பு திட்டத்தை மீண்டும் நம் நினைவு கொண்டு வந்து அவரது நிபந்தனை இல்லா கருணை மிகு அன்பை கொண்டாடும் நாள் இது. இது அன்பு கலாச்சாரத்தை பூமியில் விதைத்த நாள் என்றால் மிகையாகாது. துன்பம் என்னும் மறைபொருள் வழியாக இறை தந்தை இந்த மனித குலத்தை மீட்க திருவுளங்கொண்டு தன் மகனையே அதற்கு விலையாக்கி பேரன்பின் ஊற்றை இந்த பூமியில் பாய்ச்சிய நாள். புனித வெள்ளி இல்லாமல் உயிர்ப்பு ஞாயிறு இல்லை. இன்றைய சிந்தனை, ஆண்டவரின் திருப்பாடுகளில் பங்கேற்போம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 19, 42 வரை. எங்கே தியாகம் இருக்கிறதோ அங்கே வாழ்வு இருக்கிறது. இந்த உலகம் இருப்பதும் இயங்குவதும் வரலாற்றிலேயே வாழ்ந்த தன்னலமற்ற தியாக உள்ளங்களில் தான். என்னை ஈன்ற தந்தைக்கும் என்னை வளர்த்த தாய்நாட்டிற்கும் என்னால் சிறிதளவு நன்மை கிடைக்குமானால் செத்தொழியும் நாளும் எனக்கு திருநாளே. இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்கிற உயர்ந்த நிலையை நமக்காக தியாகம் செய்தார். நாம் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அது சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தியாகம் செய்தார். நமக்காக தன் உடலையே உணவாக தந்தார். எனவே நாம் வாழ்வு பெற்றுள்ளோம். எவ்வாறு ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் இந்த உலகத்திற்கு சாவு வந்ததோ, அதே போல ஒரு மனிதனுடைய தியாகத்தினால் நாம் அனைவருமே வாழ்வு பெற்றுள்ளோம். இயேசுடைய தியாகம் கல்வாரி மலையோடு நின்று விடவில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நமக்காக தன்னை தியாகம் செய்கிறார். இன்று துன்பம் கண்டு துவளும் மனநிலை கொண்ட நமக்கு துன்பம் கற்றுத்தரும் பாடங்கள் ஏராளம். நமது ஆளுமையை செதுக்கி முழு மனிதராக மாற்றும் ஆற்றல் கொண்ட துன்பங்களை வரமாக ஏற்று கடந்து செல்வோம். சிலுவை மீட்பின் சின்னம் என்பதை உணர்ந்து அதை துணிவுடன் சந்திக்க பழகுவோம். மனித குலத்தின் மீட்புக்காக தங்கள் இன்னுயிரை இழக்கும் சமூக போராளிகளை இயேசின் வாரிசுகளாக கொண்டு போற்றுவோம். நமக்கும் இது ஒரு அழைப்பென கண்டுணர்வோம். இயேசுவின் துன்பங்களை 3 முக்கிய வடிவங்களில் எடுத்து சொல்ல முடியும். 1, உடல் சார்ந்த துன்பம். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தவருக்கு பல துன்பங்களை வழங்குகின்றன. கைகளில் விலங்கு, தலையில் முள்முடி, சாட்டையடி என்னும் சிலுவை சாவை வழங்குகின்றார்கள். 2, மனம் சார்ந்த துன்பம். இயேசுடைய நெருக்கடியான சூழ்நிலையில் தனது சொந்த சீடர்களை தன்னை விட்டு அகன்று விடுகின்றார்கள். ஒருவர் காட்டி கொடுக்கின்றார், இன்னொருவர் மறுதளிக்கின்றார். இவை அவருடைய மனதிற்கு அதிக துன்பத்தை கொடுத்துள்ளது. 3வது, ஆன்மீகம் சார்ந்த துன்பம். தன்னை இவ்வுலகிற்கு கையளித்த தந்தையாகிய இறைவன் கைவிட்டு விட்டாரோ என்ற ஒரு நிலை. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கை நெகிழ்ந்தி என்று மனக்குமரலாக சொல்கின்ற ஒரு செயலை பார்க்கின்ற பொழுது ஆன்மீகம் சார்ந்த துன்பமாக திகழ்கின்றது. இயேசுடைய துன்பங்கள் எல்லாம் கடைசியில் வெற்றியாக மாறுகின்றது, மீட்பை நமக்கு தருகின்றது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் இறையாட்சி பணிக்காக உண்மையான தியாகம் செய்ய முன் வருகின்றேனா? வாழ்வில் துன்பங்களை கண்டு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளதா?
கடவுள் எனக்கு கொடுத்த மனசாட்சிக்கு ஏற்ப வாழ்கின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறையாட்சி பணிக்காக தியாகம் செய்யவும் துன்பத்தை தாங்கும் மன வலிமையை நிறைவாக தந்தருளும். ஆமீன்.